ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயிற்றில் கருவுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை இதய துடிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னாலும் சரி, எப்படி அதிகரிக்கிறது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக ப்ரெக்னன்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து பெண்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப குழந்தை ஸ்கேனில் தெரியலன்னு சொல்லிட்டா போதும், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வரும். எங்கள் குழந்தை இல்லாமல் போயிடுவாங்களோ, இல்லை அப்படின்னா மிஸ்கேரேஜ் ஆகிடுவாங்களோ, இது மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதிலே ஸ்கேனில் தெரிஞ்சிட்டாலும் இன்னும் குழந்தையோட தெரியல, அதாவது யோக் சாக் தெரியுது, இல்லை ஹெஸ்டினேஷன் சாக் தெரியுது, ஃபீட்டல் ஹோல் இன்னும் சீன் ஆகலைன்னு சொல்லிட்டா அதுக்குமே ஒரு விதத்தில் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி குழந்தைக்கு இன்னும் ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மேலே ரொம்ப பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகி உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குதோ அதை பொறுத்து தான் குழந்தையுடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறதே இருக்கும். சிலருக்கு ஓவலேஷன் லேட்டாக நடந்திருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் லேட்டாக தான் நடந்திருக்கும், பேபியோட க்ரோத்தும் லேட்டாக தான் இருக்கும், அதனால ஹார்ட் பீட் லேட்டாக தான் வரும். நிறைய பேர் இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பீட் லேட்டாக தான் வரும். ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்மளுக்கு இன்னும் வரலையே, நம்மளோட லாஸ்ட் எல்எம்பி வச்சு 6 வீக்ஸ் ஆகுதே, இப்போவே நம்மளுக்கு 6 வாரம் கர்ப்பம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் குழந்தைக்கு ஸ்கேனில் தெரியல, இல்லை அப்படின்னா இன்னும் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரல, இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் தயவு செஞ்சு அதை பற்றினா கவலைப்படாதீங்க. ஏன்னா இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடந்திருக்கும், அதனால தான் லேட்டாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் கிட்டத்தட்ட 45 நாளுக்கு மேலே தான் உங்களுக்கு ஹார்ட் பீட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்ல ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களும் 35 நாள்லேயே வந்துடும். ஆனாலும் நீங்கள் 45 நாள்லேயே சில பேருக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தவங்க இம்ப்ளான்டேஷன் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அதை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கு ஏர்லி ஸ்டேஜில் ஹார்ட் பீட் வரலன்னு யாரும் கவலைப்பட வேணாம். கிட்டத்தட்ட 8லேருந்து 9 வாரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். குழந்தை நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு, அதோட வளர்ச்சியில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, வெறும் அவங்களுடைய ஹார்ட் பீட் மட்டும்தான் வரல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக 8லேருந்து 9 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்போ வேணால் குழந்தையோட இதய துடிப்பு அப்படிங்கிறது வரும். சிலருக்கு குழந்தை நல்லா க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க, ஆனால் இதய துடிப்பு கொஞ்சம் லேட்டாக தான் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு இதய துடிப்பு ஃபஸ்ட்டு வந்துடும், ஆனால் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அதனால எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் பேபியோட ஹார்ட் பீட்காக நீங்கள் 9th வீக் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே சிலருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோட இதய துடிப்பு குறையுது அப்படின்னா அது என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரீசன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குழந்தையோட ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம், இல்லைன்னா அம்மாவுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இது ரெண்டுமே உங்கள் குழந்தைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் குழந்தைக்கு ஹார்ட் பீட் ஃபஸ்ட்டே வந்துருச்சு, ஆனால் 3rd மந்தில் இருக்கீங்க, இல்லை 4th மந்த்து, இல்லை 6th மந்த்து, 7th மந்த்து, ஏன் 8th மந்த்து கூட இருந்துக்கோங்க. இந்த மந்த்களில் உங்கள் குழந்தையோட பேசிக்கான அந்த இதய துடிப்போட வேல்யூ 120லேருந்து 160க்குள்ளே இருக்கணும். அதை விட்டுட்டு கம்மி ஆகக்கூடாது. 120க்கு கம்மியாக 110, 90, 100 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா, குழந்தைகிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா உங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை தான் இது இண்டிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி கேசஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா முக்கியமான ஒரு 4 காரணமாக இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணத்தை பார்த்துடலாம். இதய துடிப்பு ரொம்ப குறைவாகிறதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் சப்ளை உங்கள் குழந்தைக்கு ஒழுங்காக போகாமல் இருக்கிறது. உங்களுடைய பிபி அப்படிங்கிறது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளையில் கண்டிப்பாக சில ப்ராப்ளம்ஸ் வரும். பொதுவாக குழந்தையோட தொப்புள் கொடி வழியாக தான் 3 டியூப்ஸ் லேயராக போகும். அதாவது 3 டியூப் இருக்கும், ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி தெரியும், ஆனால் உள்ள 3 இது போகும். ஒன்று நியூட்ரிஷியன்ஸ் போகும், ஒன்று ஆக்சிஜன் சப்ளை போகும், ஒன்று பிளட் சப்ளையாக போகும் உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கும் கனெக்ட் அப்படிங்கிறது. அப்படி போகக்கூடிய அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறதுல ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக போகிறதுக்கு உங்களுடைய பிபி ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தையோடைய அந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட 60லேருந்து 80 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் குழந்தையோட ஆக்சிஜன் தடைபடலாம். அதனாலேயும் உங்களுக்கு பேபியோட ஹார்ட் பீட் கம்மியாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை தூங்குகிற நேரத்துலையோ இல்லை அப்படின்னா அது ஓய்வு எடுக்கிற நேரத்துலையோ இதயத்துடைய துடிப்பை நீங்கள் அப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். சிலர் திடீர்னு உங்களுக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் கம்மியாயிடுச்சுன்னு ரொம்ப பயப்படுவீங்க. ஆனால் அதே ஸ்கேனை ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் குழந்தை நல்லாவே இருப்பாங்க.
ஏன்னா குழந்தை அந்த சமயத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கும். அதுவே குழந்தை நல்லா ஆக்டிவாக உதச்சிக்கிட்டு மிதிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் பீட் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க தூங்குறப்ப ஹார்ட் பீட் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். அதனாலேயும் ஹார்ட் பீட் குறைவாக காமிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதய கோளாறுகள் ஏதாவது குழந்தைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையோடைய அந்த இதய வாழ்வுகளில் ஏதாவது பிறவி குறைபாடுகள் இருந்தாலும் குழந்தையோடைய இதய துடிப்பு குறைவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்பையும் அந்த ஸ்கேனில் குழந்தையோட இதயத்தில் டாட்டாவோ இல்லை வந்து புள்ளி மாதிரியோ இல்லை கருப்பு கலரில் கட்டி மாதிரியோ இந்த மாதிரி தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 3D ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க உங்கள் டாக்டர். கார்டியாக் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்ப்பாங்க, இல்லை கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஆரோக்கியத்தை மெயினாக பாதிக்கிறது உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சுகர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா நீங்கள் சடனாக ஏதாவது ஒரு மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோடைய ரிஃப்ளெக்ஷனாலையும் குழந்தையோட ஹார்ட் பீட் குறையும். உங்களை ரிலேட்டடாக குழந்தையோட ஹார்ட் பீட் குறையிறதுக்கு காரணம் சுகர், தைராய்டு. அது இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். இது வந்து உங்களுடைய குழந்தையோடைய அந்த ஹார்ட் பீட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கும் குழந்தைக்கும் பெரிதளவில் கனெக்ட் அப்படிங்கிறது குழந்தையோட ஹார்ட் பீட் குறையிறதுக்கு நீங்கள் ஒரு விதத்தில் காரணமாக இருக்க மாட்டீங்க. இதுதான் பேசிக்கான 4 காரணங்கள் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் கம்மியாயிடுச்சு, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. நீங்கள் போதுமான அளவு தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுதான் கருவுடைய செயல்பாட்டை நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கும். ஏன்னா நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தாலோ குழந்தையுடைய அந்த ஹார்ட் பீட் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தண்ணி குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா இடது பக்கமாக திரும்பி படுத்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கு வந்து பிளட் ஃப்ளோ, ஆக்சிஜன் சப்ளை இது எல்லாமே சீராக போகும். அதனால் வேகமாக குழந்தை ஆக்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தையோட அசைவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குழந்தை நல்லா அசைகிறாங்களா அப்படின்றத கவனிங்க, இல்லை அசைவுகள் எதுவும் கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் கவனிங்க. ஏன்னா டாக்டரை நீங்கள் போய் பார்க்குறப்ப டாக்டர் கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயமே இதுதான், குழந்தை வந்து மூமெண்ட்டில் எல்லாமே நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவே நீங்கள் 4th மந்த்து அந்த மாதிரி போனீங்கன்னா அப்போ வந்து உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து குறைஞ்சிது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நீங்கள் செக் பண்ண முடியாது குழந்தையோடைய மூமெண்ட் அப்படின்றத. ஆனால் 5th மந்த்துக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தையோட அசைவுகள் தெரியுதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஏதாவது பதட்டமான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா அதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பதட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிபி அளவு ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகியிருந்ததுன்னா அகைன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் நார்மலாக தான் இருக்கிறீங்க ஆனால் குழந்தையோட ஹார்ட் பீட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு பதட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிபி நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட பதட்டம் ரத்த ஓட்டத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தையோட இதய துடிப்பு பொறுத்த வரைக்கும் நார்மலாக நிமிடத்துக்கு 110லேருந்து 160 வரைக்கும் இருக்கலாம். இதை விட ரொம்ப அந்த 100க்கு கீழே குறைஞ்சா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடைசி நேரத்தில் கூட நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் காமாக வெயிட் பண்ணி பாருங்கள். டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கனாலே இதுக்கான ஃபர்தர் ரீசன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் வராதவங்க நீங்கள் இது ரிலேட்டடாக ஹார்ட் பீட் வர்றதுக்கு சில உணவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஹெல்த்தியான இன்டேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஆன்சைட்டி ஆகிறது, ஓவர் திங்க் பண்ணுறது இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தையோட ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க. நார்மலாகவே அது ஒரு சில நேரங்களில் குழந்தை வந்து ஆக்டிவ் இல்லாதப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கம்மியாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தையோட ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லைனா அவங்களோட ஹெல்த்தில் எது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், இப்படி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் தனித்தனி டைட்டிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலேருந்து 40 வாரம் வரைக்கும் வரிசையாக கொடுத்துருக்கேன். எந்த வாரத்தில் இருக்கீங்களோ அந்த வாரத்தை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கேன் பற்றியும் கொடுத்துருக்கேன். ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட் அப்படின்ற டைட்டிலில் ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் போடக்கூடிய நிறைய தடுப்பூசிகள், பனிக்குடிநீர் குறையுது, அதிகரிக்கிறது, சிஆர்எல், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். அதையுமே பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்கு கீழே ஹைப் பண்ண எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கும் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கற்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள்.